ஹாய், காலையில் ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு அரிசி கழுவுன தண்ணி இருந்தது, கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை நட்டு வச்சிருந்தது, தூது வேளாஞ்சேரியும் பொன்னாங்கண்ணியும். அதுக்கு அரிசி களைஞ்ச தண்ணியை டெய்லி ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் முட்டையும் பொன்னாங்கண்ணி கீரை வெந்தயக்கீரை போட்டு பொரியலும் களியும் பாசிப்பயிரும் பாலக்கீரையும் போட்டு கடைஞ்சிருந்தேங்க. அதுக்கு வெங்காயத்தை அரைஞ்சி கடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அதை தாளித்து விட்டு ஒரு குக்கரில் களி, ஒரு குக்கரில் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்குது. பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பாலக்கீரை கடைஞ்சிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, ஜீரகம் இது எல்லாம் வணக்கிட்டு அதுக்குள்ளே வணங்குறக்குள்ளேயே கொய்யாப்பழத்தை கட் பண்ணி வச்சிடலாம் பசங்களுக்கு அப்படின்ட்டு கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் பழைய சாப்பாடு இருந்து தயிர் உப்பு போட்டு கரைச்சி எடுத்து ஒரு கப்புக்கு எல்லாம் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே வணங்கினதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நான் அரைச்சிட்டு உள்ளே சேர்த்தும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுக்கு முதல்ல உள்ளே கொட்டி தான் கடைஞ்சிட்டு இருந்தேன். என் தங்கச்சி தான் சொல்லி கொடுத்தாங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்புறம் பருப்பு மத்தில் தான் கடைவேங்க, மிக்சியில எல்லாம் அரைக்க மாட்டேன். அதை நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு குழம்பு ரெடி. இது கூட நீங்கள் தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். களியும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடாக இருந்தது, சரின்னு எடுத்து எல்லாம் டேபிளில் வச்சிடலாம், பசங்க ஸ்கூல் போகிறக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கு களிக்கு நடக்கடலை சட்னி தான். வரமிளகா, புளி, உப்பு, கருவேப்பிலை, பூண்டு இதையெல்லாம் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டினதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா வேர்க்கடலை சட்னி ரெடிங்க. நான் இப்படி தான் செய்வோம். அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாத்திரம் கழுவுறது இருந்தது, கழுவி முடிச்சு இப்படி தாங்க ரொட்டீனாக இருக்கும். கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணால் தான் நீட்டாக இருந்தால் தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும். சமையல் வேலையும் முடித்தாச்சு. இன்னத்த சமையல் பார்த்திங்கன்னா கொய்யாக்காய், கடலை சட்னி, முட்டை போட்டு கீரை பொரியல், அப்புறம் பாலக்கீரை, பச்சைப்பயிறு கடைஞ்சது, களி, சாப்பாடு. இவ்வளோ தாங்க இன்னத்த ரெசிபி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.